குரூப் 4 தேர்வுக்கான முக்கியமான சில கேள்விகள். அடுத்த கொஸ்டின், சிந்து ஆற்றின் பிறப்பிடம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இமயமலையில் தான் பிறக்குது. அடுத்த கொஸ்டின், வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி மரண பள்ளத்தாக்கு. அடுத்த கொஸ்டின், காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி வீசுவது டேஸ் விதி அப்படிங்கிறாங்க. ஃபெரல்ஸ் விதி அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அடுத்த கொஸ்டின், நிலவொளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நொடிகள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1.3 நொடிகள். நிலாவொளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நொடிகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சரை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எதுனா தாயுமானவருடைய பாடல்கள் தான். அடுத்த கொஸ்டின், பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் 3 அரையனார். அடுத்த கொஸ்டின், எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னன்னு தெரிஞ்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், நைடதம் மற்றும் திருக்கருவை அந்தாதி என்ற நூல்களை எழுதினவர் அதிவீரராம பண்டிதர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும், தொகைநிலைத்தொடர் 9 வகைப்படும். செல்சியஸ் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு